சுதா கங்கராவுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு நல்ல வரவேற்பு அடைஞ்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மேக்கிங் வீடியோவா இல்லை ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு வீடியோ. அதை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே வந்து ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் சுதா கங்கராவு மேலே வந்து கொஞ்சம் கோவமாகவும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து சுதா கொங்கராவ் வந்து சொல்லியிருப்பாங்க, ரவிமோகன் முன்னாடி மணிரத்னம் கூட வேலை செஞ்சுருக்காங்க. அப்போலேருந்து கதையை படித்து ப்ரிப்பேர் பண்ணி வேலை செய்கிற பழக்கம் அவருக்கு இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு வந்து சொன்ன உடனே சிவகார்த்திகேயன் கொஞ்சம் காண்டாயிட்டாரு. அந்த வீடியோவில் அந்த முக மாற்றமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தது போல் பேசாதீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் இதுக்கு முன்னே படம் பண்ணி எல்லாம் நடிச்சிருக்கேன். நான் விளையாட்டுத்தனமாக பேசுகிறேன்னு வேலை செய்யலைன்னு ஆகிடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவில் தான் அந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் ஆகிருக்கு. அவர் என்ன தான் வந்து சிரிச்சுட்டே சொல்லியிருந்தாலும் சிவகார்த்திகேயனோட முகம் வந்து கொஞ்சம் கோவமானது வந்து பார்க்கவே முடிஞ்சுது. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு என்ன ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, என்ன பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, சிவகார்த்திகேயன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே, அர்ப்பணிப்பு எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஈஸியாக வந்து அவரை வந்து சொல்லிட முடியாது. அவர் சொன்னதே தான் நாங்களும் சொல்கிறோம். அவர் சும்மா விளையாட்டுத்தனமாக பேசுகிறாருன்றதுக்காக அவர் வந்து உழைக்கல அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. வேலைன்னு வந்துட்டா சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க்கையும் டெடிகேஷனையும் ரொம்பவே உண்மையாக வந்து காமிப்பார் அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து கருத்துக்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.